तस्मै श्री नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। एकादशी महोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। हरे கிருஷ்ணா। இன்னைக்கு காமத ஏகாதசி. அதனுடைய மகாத்மியத்தை முதல்ல பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஆசைகளை கையாளுதல் எப்படி அப்படின்ற ஒரு சிறப்பு தலைப்போட இனிய ஏகாதசியை நம்ம பார்க்கலாம். சைத்திர மாதம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியை காமத ஏகாதசியாக கொண்டாடுகிறோம். காமத ஏகாதசி விரத மகிமையை தான் நம்ம பார்க்க போறோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்புக்குரிய தோழனான அர்ஜுனன், இது அர்ஜுனன் சரிங்களா. யூஸ்வலா என்ன யுதிஷ்டர் கேட்பார், யுதிஷ்டருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான உரையாடலாகவும் இருக்கும். இது அர்ஜுனனுக்கு இடையில. ஹே மதுசூதன, உனக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். பிரபு, தாங்கள் தயை கூர்ந்து சித்திரை மாதம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியின் மகாத்மியத்தை வர்ணிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த ஏகாதசியின் பெயர், அன்று ஆராதனை செய்ய வேண்டிய தெய்வம், விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய முறை, அதுல கடைபிடித்து மேன்மை பெற்றவர்களை பற்றிய கதை, இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற. ஹே பார்த்த, ஒரு சமயம் குரு வசிஷ்டரிடம் ராஜா திலீபனும் இதே கேள்வியை கேட்டான். ஆகையால் அவர்கள் இருவரிடையே நடந்த சம்வாதம்னா உரையாடல், உனக்கு அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். ராஜா திலீபன் குரு வசிஷ்டரிடம், குருதேவா, சித்திரை மாதம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியின் பெயர் என்ன? அன்று ஆராதிக்க வேண்டிய தெய்வம், பூஜை விதிகள், இவற்றை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் அனைத்தையும் தாங்கள் கிருபை கூர்ந்து விவரமாக கூற வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பதிலளிக்கையில் மகரிஷி வசிஷ்டர், ராஜன், இந்த ஏகாதசிக்கு காமத ஏகாதசி என்று பெயர். இவ்வேகாதசி விரதமானது அனுஷ்டிப்பவர்களின் சகல விதமான பாவங்களையும் நீக்கி மோட்ச பிராப்தியை அளிக்கும் சக்தி வாய்ந்தது. உலர்ந்த விறகானது அக்னியின் தொடர்பால் எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அதே போல காமத ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனில் பிரபாவம் சகலவித பாவங்களையும் நீக்குவதோடு புத்திர பிராப்தியையும் அளிக்கிறது அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு காய்ந்த விறகு நெருப்பு பட்டோன்னு எரியுமோ அது போல இந்த ஏகாதசியை கடைபிடித்தவுடன் நம்முடைய பாவங்கள் தீருமா. அதோடு இன்னும் ஒன்று அடிஷனலா என்ன சொல்றார் அப்படின்னா, புத்திர பாக்கியம் கிடைக்கும், புத்திர பிராப்தி கிடைக்கும். அனுஷ்டிப்பதால் கர்மவினை காரணமாக இழிநிலை பிறவி எடுத்தவர் அதிலிருந்து விடுதலை பெறுவதுடன் இறுதியில் ஸ்வர்கலோகத்தின் அடைவர் அப்படின்னு சொல்றாரு. மகாத்மிய கதை இப்ப சொல்ல போறார். பழங்காலத்தில் போகிபூர் என்னும் நகரை புண்டரீகன் என்னும் அரசன் ஆண்டு வந்தார். அவனது ஆட்சியில் நகரானது அனைத்து வளங்களும் பெற்று ஐஸ்வர்யத்துடன் விளங்கியது. அந்நகரில் அநேக அப்சரஸ், கந்தர்வர், கிண்ணரர் வசித்து வந்தனர். இவங்கெல்லாம் என்ன, தேவலோகத்து மக்கள்.
அதில் சங்கீதத்தில் நிபுணத்துவம் பெற்ற லலித் மற்றும் லலிதா என்னும் கந்தர்வ தம்பதியினர் அழகான மாளிகையில் உல்லாசமாக வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் இடையில் கற்பனையில் கூட பிரிவு என்பதை ஏற்க இயலாத அளவு இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பிரேமையும் காதலும் கொண்டிருந்தனர். லலித் லலிதா இருவரும் அவ்வளவு அந்யோன்யமான ஒரு தம்பதியினராக இருந்தனர். ஒருமுறை அரசன் புண்டரீகன் இசையரங்கத்தில் கந்தர்வர்களுடன் அமர்ந்து சங்கீதத்தை ரசித்துக் கொண்டிருந்தார். அங்கு மற்ற கந்தர்வர்களுடன் சேர்ந்து கந்தர்வனான லலித்தும் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருந்தான். கந்தர்வர்கள்னாலே பொதுவாக இசையில் சிறந்தவர்கள். அப்படியாக ஒரு நிமிஷம், அங்கு மற்ற கந்தர்வர்களுடன் சேர்ந்து அந்த லலித்தும் பாடிக்கொண்டிருந்தான். அவனுடைய காதல் மனைவியான லலிதா அங்கு இருக்கவில்லை. பாடிக்கொண்டிருந்த லலித்துக்கு திடீரென்று அவளது நினைவு எழ அதன் காரணமாக சுருதி விலகி பாடலை தவறாக பாட நேர்ந்தது. தவறா பாடிட்டான் மனைவியின் ஞாபகத்துல. சில சமயம் சொல்றோம்ல, என்ன ஞாபகத்துல இருக்கீங்க, தப்பா பாடுறீங்கன்னு, அந்த மாதிரி. அதை கண்ட நாகராஜனான கார்கோடகன் அரசன் புண்டரீகனிடம், கார்கோடகன் அப்படின்றவன் அரசன் புண்டரீகனிடம் அவனை பற்றி புகார் செய்யறான். அதை விசாரித்த அரசன் புண்டரீகன் லலித் மீது மிகுந்த கோபம் கொண்டு, துஷ்டனே, துர்மதி பெற்றவனே, என் முன்னிலையில் பாடல் பாடும் பொழுது கூட உன் மனைவியை நினைத்து ஸ்மரணம் பண்ணி கொண்டிருந்து சங்கீதத்திற்கு அவமத மரியாதை செய்து விட்டாயே. அதனால இந்த பாவ வினையின் தண்டனையாக நீ நரமாமிசம் தின்னும் ராட்சசனாக ஆக மாறுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துரு. நரமாமிசம்னா மனிதருடைய மாமிசத்தை தின்னக்கூடிய ஒரு ராட்சசனாக மாறுவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறார். அரசனின் சாபம் பெற்ற கந்தர்வன் லலித் அக்கணமே கோர வடிவுடைய ராட்சசனாக மாறினான். கோர வடிவம் கொண்ட ராட்சசனாக மாறி போனான். அதனால அரசனின் சாபம் பெற்று அவன் ராட்சசனாக மாற அவனுடைய முகம் காண்பவர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் அளிக்கக்கூடிய பயங்கர ரூபத்தை பெற்றது. கண்கள் இரண்டும் சூரிய சந்திரனை போன்று கனன்று ஒளியை உமிழ்ந்து கொண்டன. அப்படி நெருப்பாகவே இருந்தது. அக்னி பிழம்புகள் வாயிலிருந்து வெளிவந்தன. அவனது மூக்கு மலையின் கீழ் உள்ள குகையை போன்றும் கழுத்து மலையை போன்றும் விளங்கியது. ராட்சசனாக மாறிய கந்தர்வன் லலித் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தது. பிரியத்துக்கு உரிய தன் நேசனுக்கு நேர்ந்ததை கேட்ட லலிதா மிகுந்த துக்கமும் மனவேதையும் கொண்டு தன் கணவனை இந்நிலையிலிருந்து விடுவிக்க என்ன செய்வது, எங்கு செல்வது அப்படின்னு யோசிக்கிறான். இதுல இருந்து அவனை மீட்க வேண்டுமே. ராட்சசனாக மாறிய கந்தர்வன் லலித் காட்டில் இருந்து கொண்டு அநேக பாவங்களை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய மனைவி லலிதை அவன் செல்லுமிடமெல்லாம் பின்தொடர்ந்து அவனுடைய நிலையை எண்ணி வருந்தினாள். இப்படியாக தன் கணவனை பின்தொடர்ந்து இறுதியில் விந்தியாச்சல பர்வதத்தை அடைந்தாள். அங்கு அவள் ஸ்ருங்கி முனிவருடைய ஆசிரமத்தை கண்டாள். ஆசிரமத்தை கண்டதுடன் உடனடியாக அதனுள் சென்று முனிவரை நமஸ்கரித்து அப்படியே பணிவாக கேட்கிறாள். நான் வீர்தன்வா என்னும் கந்தர்வனின் மகள். என் பெயர் லலிதா. என் கணவன் அரசன் புண்டரீகனின் சாபத்தால் கோர ராட்சசனாக மாறிவிட்டான். அவருக்கு நேர்ந்த இந்த துர்பாக்கிய நிலைமையை நான் எப்படி சரி செய்வது அப்படின்னு கேட்கிறா. அதனால் நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு. இப்ப லலிதையின் கதையை கேட்ட ஸ்ருங்கி முனிவர் சொல்றார், கந்தர்வ கன்னிகையே, சித்திரை மாதம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசியை காமதா ஏகாதசி என்று அழைப்பர். அன்று ஏகாதசி விரதத்தை விதிபூர்வத்துடன் உபவாசம் இருந்து அனுஷ்டித்தால் மனிதர்களின் அனைத்து காரியங்களும் சீக்கிரமே சித்தி அடைய பெறும். அன்று நீ விரதம் அனுஷ்டித்து அவ்விரத புண்ணிய பலனை உன் கணவருக்கு அளித்தால் அரசனின் சாபத்தால் ராட்சச ரூபத்தை அடைந்த உன் கணவன் அதிலிருந்து விமோச்சனம் பெறுவான். அதான் நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம விரதம் இருந்து அதன் பலனை யாருக்கோ அடுத்தவர்களுக்கு கூட சமர்ப்பிக்கலாம் அப்படின்றது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அது போல சொல்றாங்க, நீ இருந்து அதன் பலனை உன் கணவனுக்கு கொடு, அவன் அந்த கோரத்திலிருந்து விடுபடுவான். அதே போல அவள் செய்கிறாள். அதனுடைய புண்ணியத்தையும் கணவனுக்கு அர்ப்பணிக்கிறாள்.
பகவான் மகாவிஷ்ணுவை வணங்கி, ஹே பிரபோ வாசுதேவா, ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து நாம் பெற்ற புண்ணிய பலன் அவரை சேர்ந்து அதன் பிரபாவத்தால் அவர் சாபத்திலிருந்து விடுதலை அடைய தங்களை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வேண்டவும் செய்றா. இப்படி சொல்லி நம்ம எதுவுமே ஒரு வேண்டுதல்னா என்ன சொல்லுவோம் இல்லையா, பகவானே இது எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு. அந்த மாதிரி இவ கேட்கிறா. ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனால் அவள் கணவன் லலித் ராட்சச ரூபத்திலிருந்து மாறிட்டான். அழகிய ஆடை, அழகிய ஆபரணங்கள் அவற்றோடு தன் மனைவி லலிதாவுடன் மீண்டும் ஆனந்தமாக வாழத் தொடங்கினான். தாமத ஏகாதசியின் பிரபாவத்தால் முன்பை விட மிகவும் செழிப்புடன் அவர்கள் வாழ்க்கை ஆனது. இறுதியில் இருவரும் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து ஸ்வர்கலோக பிராப்தியையும் பெற்றனர் அப்படின்னு. ஹே பார்த்த, விதிபூர்வத்துடன் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்கும். இது பிரம்மஹத்தி போன்ற கொடிய பாவங்களை கூட இது நீக்கும். மனித சொரூபம் இல்லாத இதர யோனி பிறவிகளிலிருந்தும் விடுதலை அளிக்கும். இப்ப அப்படித்தானே பண்ணிருக்கு. அவர் ராட்சச உருவத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்திருக்கு. அது போல மனித ரூபம் அல்லாத இதர யோனி பிறவிகளிலிருந்தும் விடுதலை தருகிறது அப்படிங்கிறார். உலகத்தில் இவ்விரதத்துக்கு நிகரான விரதம் வேற எதுவும் இல்லை. காமத ஏகாதசி விரத கதை அல்லது மகாத்மியம் கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் அத்தியந்த பலனை அளிக்கக்கூடியது. கதாச்சாரம் மனிதர்கள் எப்பொழுதும் தன் சுகத்தை பற்றி சிந்தனையில் உழல்கிறார்கள். இதில் தவறேதும் இல்லை எனினும் சதா சர்வ காலமும் அது ஒன்றே வாழ்வின் ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு மாதாஜி? அந்த சுசித்ரா மாதாஜி உங்க இதுல இருந்து ஏன் மாதாஜி அந்த இந்த கால் போயிட்டே இருக்கு? இந்த மஞ்சுளா மாதாஜி போடுறாங்க. இந்த ஜூம் லிங்க் வேணா அதுல அனுப்ப முடியுமான்னு பாருங்க. ஒரு நிமிஷம். இந்த ஜூம் லிங்க் கிடைக்காம தான் மாதாஜி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, நான் சொல்றது கேக்குதா? இந்த லிங்க் நான் அந்த இதுக்கு அனுப்பி விடுறேன் மாதாஜி. நான் இதை இப்பதான் அனுப்பிச்சிட்டேன். ஏகாதசி மகாத்மியம் முடிச்சிட்டோம் நம்ம. அப்ப இதுல என்னன்னா நாம அதையே பற்றி நம்முடைய சிந்தனையிலேயே இருந்து பகவானை விட்டுறக்கூடாது அப்படின்றதுதான் குறிக்கோள் என்று இருந்தால் அது நம் கடமைகளை மறக்க செய்து அதனால் விளையும் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடுகிறது அப்படின்றது. அதாவது சுகம் அனுபவிப்பது மட்டுமே வாழ்வின் குறிக்கோள் என்று இல்லாமல் அது என்ன ஆயிடும், நம்மளுடைய கடமைகளை மறக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல இந்த லலித்துக்கு நேர்ந்தது மற்றவர்களுக்கும் நேரலாம். அதனால நாம் எப்போதும் பகவத் சிந்தனையில தன்னை மறந்து உலகில் காரியங்கள்ல ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மகாத்மியத்தில் நமக்கு கிடைக்கின்ற பாடம். பகவான் விஷ்ணு தன் பக்தர்களின் மீது அளவில்லா கிருபா கடாட்சத்தை அருள்பவர். பக்தர்கள் மனம் விரும்பிய வரத்தை அருள்பவர். தான் பெற்ற புண்ணிய பலனை மற்றவரிடம் நலம் கருதி அர்ப்பணித்தால் அந்நற்கர்மாவானது பன்மடங்கு பெருகி மிகுந்த சக்தி வாய்ந்ததாகிறது. அதாவது இன்னொருவருக்கு நம்முடைய புண்ணியத்தை, இந்த விரத இருந்ததனுடைய புண்ணியத்தை அவர்களுக்கு அளித்தால் அதனால் பகவான் பாரு இவங்க எப்படி ஒரு தியாகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் கொடுத்து நமக்கும் அந்த பலனை தவிர்க்காமல் கொடுத்துருவாராம். அந்த அத்தகைய மேன்மையான தானத்தை செய்பவர் தெய்வத்திற்கு ஒப்பானவர் ஆகிறார் அப்படின்னு. எவ்வளவு பாருங்க, நம்ம ஒருவருக்காக வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கிறது எவ்வளவு நல்லது அப்படின்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. சரிங்களா? சரி, இப்படியாக நம்ம மகாத்மிய கதையை பார்த்தோம். அதுக்கு மேல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. ஆசைகளை களைவது கிடையாது, ஆசைகளை கையாள்வது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம்.
எப்படி கையாளலாம் அப்படின்னா, ஆசைகள் இல்லாத மனிதனே கிடையாது. ஆசைகள் இருக்கும். ஆசைகளை நிறுத்து, நில்லு, இனிமே நீங்க வரக்கூடாது அப்படின்னு அணை கட்டி அப்படியே வைக்க முடியாது ஆசைகளை. அது நம்மளுக்கு தெரியும். சோ தன்னல நோக்கோடு இருக்கக்கூடிய ஆசைகளை, புலனின்ப ஆசைகளை நாம எப்படி மாற்ற வேண்டும்? தன்னலமற்ற சேவையாக, பக்தி தொண்டாக மாற்றுவது ஆசைகளை கையாள சிறந்த வழி. ஆசைகளை ஒழிப்பதுன்னு சொல்லல பாருங்க, டைட்டில் கொடுத்திருக்கலாமே. ஹவு நாட் டு பி டிசைரஸ். நீங்க எப்படி ஆசை இல்லாமல் இருப்பது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா அதை கேட்கல. அந்த மாதிரி ஒரு தலைப்பு சொல்லல. அப்படி யாரும் யோசிக்கவும் இல்லை. ஆசைகளை ஒழிப்பதுன்னு சொல்லல, ஆசைகளை கட்டுப்படுத்துவது, ஆசைகளை கையாள்வது அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் இப்ப ஆசைகளை ஒழிப்பது அப்படின்னா முரணாயிடும். ஆசைகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதை நிறுத்தணும்னா முடியாது. இப்ப எப்படி ஒரு குழந்தை இருக்கான், அது தானே தன் காரியத்தை எல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முடியுமா? அதுக்கு முதல்ல அதனுடைய கழிவுகளை கூட அதனால் கட்டுப்படுத்தவோ அல்லது ஒன்றுமே செய்ய முடியாது. அது சரியான இடத்தில் போய் தான் அசுத்தம் பண்ணாத சுத்தம் பண்ணிக்க தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. குழந்தையா இருந்தாலும் தானே தன் வேலையை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு முரணான விஷயம். அது போல ஆசைகளை ஒழிப்பது என்பது அது போன்றது. அப்ப ஆசைகளை என்ன பண்ணலாம்? கட்டுப்படுத்தலாம். கட்டுப்பாடோட கண்ட்ரோல். அத கண்ட்ரோல்னாலும் என்ன, இப்ப ஒரு இடத்துல நம்மளுக்கு சில சமயம் ஒரு பைப் இருக்கு, அதுல தண்ணி பீச்சு அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? அதுக்கு மேல எம்சீல் போட்டு அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படின்னா நின்னுடும். அப்புறம் போற பாதைக்கு போயிடும். அதுவும் கிடையாது. இது கட்டுப்படுத்துதல்னா அப்படியே போட்டு அடைச்சு நிறுத்திட முடியாது. இதை கையாள வேண்டும், மேனேஜ் பண்ணணும், வழிமுறைப்படுத்தணும். அதுதான் அது போல கையாளுதல் அப்படின்னு. ஹரிபக்தி விலாசம் அப்படின்ற கிரந்தத்துல இருந்து நம்மளுக்கு சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலையில ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, அனுகூல்யஸ்ய சங்கல்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதாதி விஸ்வாசம், கோப்திருத்வே வரணம் ததா ஆத்ம நிக்ஷேபம், பூரண கார்பண்யே ஷட்வித சரணாகதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது என்ன அப்படின்னா, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் அப்படின்னா சாதகமானதை ஏற்கணும். சாதகமா இருக்கிறதை ஏத்துக்கணும். எதுக்கு சாதகம்? நமக்கு சாதகமா? பக்திக்கு சாதகம். பக்திக்கு சாதகமான இருப்பதை ஏற்க வேண்டும். அப்புறம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். வர்ஜனம்னா விட்டுறணும், சுத்தமா அது பக்கமே போக கூடாது, முற்றிலுமாக விடுதல் வர்ஜனம்னா. எதை வர்ஜனம் பண்ணணும்? பிராதிகூல்யஸ்ய. எது பக்தியை தடை செய்கிறதோ, பக்திக்கு தடங்கலாக இருக்கிறதோ, பக்திக்கு எதிராக இருக்கிறதோ அதை. அதான் பிராதிகூல்யம். அதாவது அனுகூலம் பிராதிகூல்யம். அனுகூலம்னா ஃபேவரபிள், பிராதிகூல்யம்னா அன்பேவரபிள் பக்திக்கு. அப்புறம் ரக்ஷிஷ்யதாதி விஸ்வாசம். அதெல்லாம் என்னன்னா, ரக்ஷணம் அவன்தான் செய்கிறான் அப்படின்றதுல இருக்கக்கூடிய விஸ்வாசம், அது மாறவே கூடாது. அதுல சந்தேகமே கூடாது, திடமான நம்பிக்கை. அதுதான் சொல்றாங்க. அதாவது அவன் நம்மை காப்பான் அப்படின்ற ஒரு மகா விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் மேல் கொண்ட நம்பிக்கைக்கு மகா விஸ்வாசம்னு சொல்லுவாங்க. அது வேண்டும். அதான் கோப்திருத்வே வரணம் ததா அப்படின்னா, கோப்திருத்வே அப்படின்னா நீங்க கார்டியன்னு சொல்றோம்ல. இப்ப சில பேருக்கு ஹாஸ்டல்ல போய் படிப்பாங்க அப்படின்னா, அம்மா அப்பா ஊர்ல இருப்பாங்க, லோக்கலா ஒருத்தர் கார்டியன் வேணும். மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, யார் வேணாலும் அது இருப்பாங்க. சோ அப்படி கோப்திருத்வே வரணம் தத்தா, அப்படி காப்பாளன், கார்டியன், நம்மளுக்கு எங்க இருந்தாலும் கார்டியன் பகவான். கோப்திருத்வே அப்படின்றத ஏற்கணும். வரணம் ஏற்க வேண்டும். அவன் பகவான் நமக்கு காப்பாளன் என்பதை ஏற்க வேண்டும். அப்புறம் தத்தானா மேலும் ஆத்ம நிக்ஷேபணம், ஆத்ம சமர்ப்பணம், பூரண கார்பண்யே சரணாகதி பண்ணணும். கார்பண்யனா பணிவு. இத ஷட்வித இதுதான் 6 விதமான சரணாகதியா. பொண்ணு என்ன பண்ணலாம்? நல்லதை ஏற்கலாம்,
பக்திக்கு அனுகூலமானவற்றை ஏற்பது, அனுகூலம் இல்லாததை விடுப்பது, இதெல்லாம் சரணாகதியின் வழிகள். தேவையில்லாததை அதுவும் அங்கு இப்போ தேவையில்லாததை ஏத்துக்கிறோம்னா அது ஏன் சரணாகதி இல்ல? தேவையில்லாததை ஏற்றுக்கொண்டால் அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட சரணடையில தேவையில்லாத இடத்துல போய் சரணடைஞ்சிடுறோம். அது தப்பு. தேவையானதுக்கு சரணம் பண்ணணும், தேவையில்லாததுக்கு சரணம் பண்ணக்கூடாது அப்படின்றது இதுல ஷட்வித சரணாகதின்னு பாக்குறோம்ன்றதுனால. இன்னொரு சரணம் என்ன பண்ணணும்? இன்னொரு சரணாகதி என்ன? நீயே கதி, நீதான் என்னை பாதுகாக்க போகிறாய் என்று நினைப்பது இன்னொரு சரணாகதி, மூன்றாவது சரணாகதி. அடுத்த சரணாகதி என்ன அப்படின்னா, நீதான் எங்களுடைய காப்பாளன் அப்படின்றதை ஏற்றுக்கொள்வது. அப்புறம் எங்களுடைய ஆத்மாவை உன்னுடைய காலடியில் தருவது, சரணாகதி பண்ணுவது. அது ஒரு ஐந்தாவது சரணாகதி. இன்னொன்னு பணிவு. அதாவது கீழே விழுகிறோம் அப்படின்னா அது எதனுடைய அறிகுறி? நாம் பணிகிறோம் அப்படின்றது. பணிவு இல்லாமல் எந்த காரியம், பக்தி சம்பந்தமான எந்த காரியத்துக்குமே வெற்றி கிட்டாது. பணிவு இல்லைன்னா நீங்க பகவான் கிட்ட போய் ஏதாவது கேக்குறீங்க, பிரார்த்தனை பண்றீங்க, ஏதோ வேணும்னு, அப்ப நீங்க அப்படியே திமிரா போய் நிக்க முடியாது. பணிவா கேட்கணும், எனக்கு வேற யாருமே இல்லப்பா, நீதான் கொடுக்கணும் அப்படின்னு. சோ அது போல பணிவு என்பது குருவை அணுகும் போதும் சரி, சாஸ்திரங்களை அதான் சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு டீச்சர் கிட்ட யாரு, அது பௌதிக கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த டீச்சர்கிட்ட போய் நம்ம படிக்கும் போது நம்ம கொஞ்சம் பணிவாக நின்றுதான் படிக்க வேண்டும். பணிவு இல்லாமல் படித்தால் அந்த படிப்பு ஏறாது, அது நம்மளுக்கு வராது. திமிர் பாதி இது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னே நினைச்சிட்டு இருப்போம். பணிவு இருந்தால்தான் நமக்கு தெரியவில்லை என்று அவர்கள் சொல்வதை கேட்போம். சரியா? சோ அப்படியாக இதுதான் 6 விதமான சரணாகதி. சோ அப்ப இதற்கான சில மகாராஜ் ராதாநாத் சுவாமி மகாராஜ் அவரோட லெக்சர்ல சொல்றாரு, வழிமுறைகள், கீ பாயிண்ட்ஸ் சிலது சொல்றார். ஆசைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு. சோ அவற்றை நான் குறிப்பெடுத்திருக்கேன். அது ரொம்ப அழகான வழிமுறைகள் இவை. இதுவும் 6 பாயிண்ட்னு நினைக்கிறேங்க. 6 விஷயங்கள். ஆமா, இல்ல 5 விஷயங்கள். இதை நம்ம கடைபிடித்தால், நமக்கு ஞாபகம் வைத்துக் கொண்டால் நம்முடைய ஆசைகளை நாம் வழிமுறைப்படுத்தலாம் அப்படின்றது. முதல்ல என்னன்னா, ஆசைகளை வழி திருப்ப வேண்டும், டைவர்ட் பண்ணிடுவோம். எப்படி? ஆராய்ந்து நல்லதை கொள்ள வேண்டும், தீயதை விலக்க வேணும். கரெக்டா? இப்ப நல்லது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்கணும். அதுல பிரிச்சு பார்க்கும்போது பாக்குறோம், நல்ல வழியில போயிடணும், கெட்ட வழியை விடணும். நம்பர் 1, நல்லதை ஆராய்ந்து முதலில் பார்க்க வேண்டும். இப்ப நம்மளுக்கே எப்படி பிராக்டிக்கலா பார்த்தோம்னா, மொபைல் இருக்கு, நம்மளுக்கு ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அதுல நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குல்ல, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. மொபைல் பார்க்கணும் அப்படின்னு கை உறுத்துது, என்னமோ அதை போட்டு நோண்டுறோம். அதுல என்ன நல்ல விஷயமோ அதை பார்க்கலாம். அது போல ஊர் சுத்தணும் அப்படின்னு ஆசை இருக்கு நம்மளுக்கு அப்படின்னா, பகவானுடைய கஷேத்திரங்களா ஊர் சுத்தலாம். அது போல நல்லதா கெட்டதா என்பதை ஆராய்ந்து எப்படி முடிவு செய்வது அப்படின்னா, எப்படி தேர்வு செய்வது, இதை சாய்ஸ் எப்படி பண்றது? நம்மளே பண்ணணும் அப்படின்னு சொல்றோம், பட் அதற்கும் ஒரு கைடன்ஸ் வேணும் இல்லையா? அதுக்குதான் குரு சாது சாஸ்திரம் அப்படின்றத ஏற்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் அது சரியானது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நம்மளுடைய ஆசைகளை வழி நடத்த வேண்டும். சரியா தவறான ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த பக்கத்துல நம்முடைய ஆசைகளை செலுத்த வேண்டும் அப்படிங்கறது. ஆசை இல்லாமல் இருக்க வேண்டாம். ஊர் சுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? சுத்துங்க. ஏதாவது நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? சாப்பிடுங்க. அது பிரசாதமாக செய்து பகவானுக்கு அர்ப்பணித்து சாப்பிடுங்க. அது போல இப்ப எது சாது சாஸ்திரம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதோ, குரு ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரோ அது சரியானதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆசைகள்ல அது ஒன்று. நாமே முடிவு செய்வது பொதுவாக நமக்கு அது நல்லதுன்னு நினைப்போம், சாதகமானதுன்னு. அது கிடையாது. என்ன ஆகும், அது உண்மையான குறிக்கோள் என்ன அப்படின்னா நாமளே டிசைட் பண்றோம் அப்படின்னா, ஏன் சாது சாஸ்திரத்தை அணுக வேண்டும்? ஏன்னா அவர்கள் பகவான் திருவடியை அடைவதற்கு வழி சொல்வார்கள்.
அதனால அதனை நம்ம வந்து பார்க்க நாமளே டிசைட் பண்றோம்னா நம்மளுக்கு இலக்கு தெரியாது, அவர்களுக்கு இலக்கு தெரியும் நம்மளை எங்க கூட்டிட்டு போனோம். இப்ப பாருங்க, சில பெரிய பெரிய ஊர்களுக்கு எல்லாம் நம்ம போகும்போது, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்லும் போது ஒரு கைடு அப்படின்னு ஒருத்தர் நம்ம வச்சுப்போம். அவர் வந்து நம்மளுக்கு கரெக்டா சொல்லுவார். நம்மளா சுத்தினா எந்த வழியில போய் எப்படி வரணும்னு கூட தெரியாது. ஆனா அவர் கூட போனோம்னா நம்மளுக்கு கரெக்டா காட்டுவாரு. ஒவ்வொன்றுக்கும் வரலாற்று சிறப்பு என்ன அப்படிங்கறதையும் தெளிவா எடுத்து சொல்லுவார். அது போல நம்முடைய ஆன்மீக யாத்திரைகள், நாமளா ஜெகநாத்புரிக்கு போறதும், நாமளா மாயாப்பூர் போறதும், ஒரு நம்முடைய பக்தி சங்கத்தோடு போகும்போது ஒரு பிரபுஜி வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவார். அவரு வந்து அந்த இடத்தினுடைய மகாத்மியத்தை நம்மளுக்கு சொல்லுவார், கதைகளை சொல்லுவார். அது கேட்டோம்னா ஜெகநாத்புரியில ஜெகநாதரை பத்தியும், அவர் வந்த கதை பற்றியும், அவருடைய லீலைகள் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாம நம்மளா போனோம்னா ஏதோ நம்ம போவோம், அதோட முக்கியத்துவமே நம்மளுக்கு தெரியாது. அது போல இலக்கு என்னன்னு தெரியாது, இது இது எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்றதும் நம்மளுக்கு புரியாது, எப்ப போனா என்ன பார்க்கலாம் அப்படின்றதும் நமக்கா தெரியாது. இதுதான் ஒரு உதாரணம். வாழ்க்கையிலும் நம்முடைய குருவாக ஒருவர் இருந்து நம்முடைய இறுதி குறிக்கோளை பற்றி நமக்கு சொல்லுவார். அது அறியணும். அப்பதான் நம்மளுடைய ஆசைகளை அவர்கள் பின்னாட கட்டி விட்டுறலாம். அவங்க சொல்றபடி கேட்டுட்டு போனா ஆசைகள் சரியான வழியில போகும். நம்பர் 1. சோ அப்ப ஆசைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். முதலாவது குரு சாது சாஸ்திரம் அவர்களை அணுகி அதை சரியான பாதையில் செலுத்த வேண்டும். அடுத்தது குரு சாஸ்திரம் அவங்க எல்லாம் சொல்றது என்ன, எதை சொல்கிறார்கள்னா ஜபம் மற்றும் சாது சங்கம், அதை சொல்கிறார்கள். இந்த சாது சங்கம் அப்படின்றத வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அதன் நன்மையை. அப்படி அதுல மிக 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 உயர்ந்த ஒரு வழி என்ன, நம்மளுடைய ஆசைகளை ஒருமுகப்படுத்த, கட்டுப்படுத்த, வழிப்படுத்த, ஆற்றுப்படுத்த அப்படின்னா, சரி செய்ய, திருத்திக் கொள்ள அப்படின்னா சங்கம் தான். சங்கம் நம்ம சொல்றோம்ல, உன்னுடைய நண்பனை சொல், நான் உன்னை சொல்கிறேன்னு. நீங்க யாரோட சேர்றீங்களோ அவங்கள மாதிரியே இருப்பீங்க. நீங்களே பிராக்டிக்கலா பார்க்கலாம். இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் ஒரு ஒரு குழுவுல இணைந்து இருக்கிறோம். ஆன்மீகமாக நம்மளுடைய இஸ்கான் அப்படின்ற ஒரு பிரபுபாதர் அமைத்த இந்த இயக்கமானது நம்ம எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறது. எங்கு போனாலும் இந்த சத்சங்கம் நம்மளுக்கு கிடைக்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 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 என்ன சொல்றது, பொதுவான குடும்பமாக நாம் இருக்கிறோம். கிருஷ்ணரின் வசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது போல ஒரு வாசுதேவனுடைய குடும்பமாக நம்ம இருக்கிறோம். அப்ப இது எந்த விதத்துல உதவும் அப்படின்னா, நாம வந்து சாண்டிங் நம்மளுக்கு சரியா பண்ண முடியல, ஏதோ மனசு வந்து அலைப்பாயுது, இல்லைன்னா வேலையிலேயே நம்மளோட எண்ணம் போயிட்டு இருக்கு, ஆசை இதுக்கு வரமாட்டேங்குது, நம்ம இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாள் நம்மளோட சென்டருக்கோ கோயிலுக்கோ அருகில் இருக்க, இல்ல ஒரு பக்தர் நண்பர் வீட்டுக்கோ சென்று உட்கார்ந்து நீங்க ஜபம் பண்ணி பாருங்களேன். அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை சுதாரித்துக் கொள்வீர்கள். அதுதான் அந்த சாது சங்கத்தினுடைய மகிமை. அவர்களோடு அதுதான் பெரிய பெரிய மகாராஜ் எல்லாம் சொல்ற, இங்க சாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவர்கள் சொல்ற வழி இதுதான். நல்ல இன்டென்சிவ் சாண்டிங் பண்றவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப பவர்ஃபுல் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜபம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் அருகில் இருந்து நீங்க ஜபம் பண்ணாலே போதும், அவர்கள் சுவாசம் உங்கள் மேல் பட்டாலே போதும், அவங்க வைப்ரேஷன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, நீங்களே பார்க்கலாம். கோவில்ல இருந்து ஜபம் பண்ணுவதற்கும் வீட்டில இருந்து ஜபம் பண்ணுவதற்கும் வித்தியாசம். அதற்கு காரணம் என்ன? அதுவும் காலையில போய் நீங்க ஒரு 100 பேர் ஜபம் பண்ற அந்த இடத்துல இருந்து நீங்களும் ஜபம் பண்ணீங்கன்னா, அந்த உங்கள் உடலே அதை சொல்லும். அந்த அதிர்வுகளை நீங்களே உணர முடியும். உங்களோட ஜெபம் அவ்வளவு முன்னேற்றம் அடையும். அப்படி ஒரு உணர்வு கிட்டும், ஒரு அனுபவம் கிட்டும். அப்படியாக இந்த சங்கமானது சாண்டிங்கு மாத்திரம் இல்ல. இப்ப வந்து நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றவங்க கூட இருக்கீங்க, சும்மா வெட்டி பேச்சு வெட்டி கதை எல்லாம் பண்றாங்க, அப்ப நீங்களும் அதே மாதிரி இருந்துருவீங்க. ஆனா அதே இது ஒவ்வொரு நொடியையும் ஒரு காரியத்திற்காக பயனுள்ள வகையில் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு நண்பன் இருந்தால் கூட போதும், அவற்றை பார்த்து ஐயோ நம்மளுக்கு அப்படியே நாணம் வரும், வெட்கம் பிடுங்கி திங்கும். ஐயோ அவன் வந்து எவ்வளவு நல்ல காரியம் பண்றான், நம்ம என்னடா இப்படி இருக்கோம்
அப்படின்னு நம்ம தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி நமக்கே உறுத்தி நம்ம சரியான காரியம் செய்வோம். சோ இந்த சங்கம், பிரபுபாதர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த சாது சங்கம், ஜபம், சாது சங்கம், நேரத்தை பயன்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒழுக்கமாக இருப்பது. இப்ப சரி லேட்டா எந்திரிக்கலாம், பரவாயில்ல, எந்திரிச்சா இப்ப போய் தூங்குனா என்ன, நேரங்கட்ட நேரத்துல பண்றது. அப்புறம் ஒரு ஒழுக்கம் என்பது எல்லாவற்றிலுமே, தூக்கத்திலும் ஒழுக்கமேன்மை, ஒழுக்கம், உணவுலையும் ஒழுக்கம், உடல் ஆரோக்கியத்தில் ஒழுக்கம், எல்லாத்துலயும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் ஓவராலா நம்ம செய்யக்கூடிய அந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஜபமாக இருக்கட்டும், நம்முடைய சிரவணமாக இருக்கட்டும், ஹியரிங், ரீடிங், எல்லாமே உதவும். டெய்லி நித்தியம் பாகவத சேவையாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நித்தியம் நம்ம பாகவதம் படிக்கணும். அதுக்கு நமக்கு மனசு வேணும், அடுத்தது நேரம் வேணும். நேரம் இருக்கு, பண்றவங்க எல்லாம் பண்ணலையா, எல்லாருக்கும் அதே நேரம் தான். ஆனா சில பேர் மட்டும் கேட்டீங்கன்னா வரிசையா நிறைய பண்ணிருப்பாங்க. சில பேர் அப்பா நேரமே இல்ல நேரமே இல்லம்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் நேரத்தை சமாளிக்கிறாங்க. அந்த மாதிரி அவர்களால நேரத்தை கையாள முடியவில்லை, அவர்கள் பயன்படுத்தவில்லை நேரத்தை, அதனால அவர்களிடம் நேரம் இல்லை. பயன்படுத்தக்கூடியவர்களிடம் நேரம் இருக்கும், நேரம் வளரும். நீங்க காலையில வெள்ளனா எந்திரிச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். அன்னைக்கு மட்டும் ஏதோ நிறைய நேரம் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க, யூஸ்வலா 6 மணி 7 மணிக்கு எந்திரிப்பீங்க. அன்னைக்கு மட்டும் 4க்கு எந்திரிச்சிங்கன்னா 10 மணிக்குள்ள எல்லாமே வேலை முடிஞ்சு ஏதோ 4 மணி சாயங்காலம் ஆயிட்ட மாதிரி தோணும். ஏன்னா அவ்வளவு காரியம் பண்ணிருப்பீங்க. சோ நீங்கள், உங்களுக்கு நேரம் வளரும். நீங்க வெள்ளனா எழுந்திருக்க அந்த ஒழுக்கமானது. இந்த ஒழுக்கம் நம்மளுக்கா வராது. சில பேர் இந்த மாதிரி ஒழுக்கத்தோடு இருக்கவர்களோடு நீங்கள் சேர்ந்தால் உங்களுக்கும் ஒழுக்கம் வரும். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல, செம்புல புயல் பெயல் நீர் போல அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அந்த சேரோடு நீர் சேரும் போது அந்த சேற்றினுடைய கலர் அந்த நீர் எடுத்துக்குதுன்னு சொல்ற மாதிரி மற்றவருடைய நல்ல குணங்களும் எல்லாம் நம்ம கிட்ட ஒட்டும். கெட்டதும் ஒட்டும், நல்லதும் ஒட்டும். அதனாலதான் நல்லவங்க கிட்ட சேரணும், சத் சங்கமா இருக்கணும், அசத் சங்கமா இருக்கக்கூடாது. சரியா? சோ அடுத்தது, முதல்ல ஆசைகளை நிறுத்தணும்னு இல்ல, வழி திருப்ப வேண்டும், மாற்ற வேண்டும். கெட்டதுல இருந்து நல்லதா ஆசைகளாக மாற்ற வேண்டும். அடுத்தது நம்மளுக்கு சத்சங்கம் வேண்டும். சத்சங்கத்தோடு நம்ம ஜாபம் செய்யலாம், ஒழுக்கமாக இருக்கலாம், நேரத்தை பயன்படுத்தலாம், நம்மை நாம் சுதாரித்துக் கொள்ளலாம், திருத்திக் கொள்ளலாம் அப்படின்றது. அது முடிஞ்சதா? அடுத்தது கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடு, ஒரு ரெகுலேட்டடா நம்ம இதுதான் சட்டம் போட்டு வாழணுங்க. திட்டம் போட்டு வாழணும்னு சொல்லுவாங்க, சட்டம் போட்டும் வாழணும். திட்டமும் வேண்டும், சட்டமும் வேண்டும். நம்மளுக்கு சட்டம் வேண்டும். சட்டம் இல்லாம இருந்தோம்னா யார் நம்மளுக்கு பிடிக்கிறது? ஒரு கடிவாளம் வேண்டும் நம்மளை பிடிப்பதற்கு. அதுதான் அது இந்த கட்டுப்பாடு என்பது எதனால் வரும்? தவம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அப்படின்னா என்ன? தவம் அப்படின்றது செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பது, ஆசைப்படாமல் இருப்பது, கட்டுப்பாடு. அதுதான் அந்த தவம் அப்படின்றது. செய்யக்கூடாததுன்னு இருக்கா, அதை செய்யவே மாட்டேன். இந்த சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துவது, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைத்தால் விட்டு விடுவது. அது வேண்டாம், அது பக்கமே போகாமல் இருப்பது, அதற்கு ஒரு தவம் வேண்டும். நல்லவங்களா இருந்தாலே போதும், அதையே இங்க தவமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதான் கட்டுப்பாடு. தவமாக இருக்கும் பொழுது எது வேண்டாமோ, எது கெடுதலோ அதை தவிர்க்க தெரிய வேண்டும். இப்ப அதெல்லாம் கெடுதல். ஆனாலும் பௌதிக வாழ்க்கையில கெட்டதுன்னு இல்ல, ஆனா சிலது நம்ம செய்வோம், அதனால ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா அது ஆன்மீக வாழ்வைக்கு உதவுதான்னு பாக்கணும். இப்ப பாருங்க, சினிமாக்கு போறது அப்படின்னு, அது அதனால ஒரு கெட்டதும் இல்லை, நம்ம உடம்புக்கும் எந்த கெடுதலும் இல்ல, அடுத்தவங்களுக்கும் எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் அதே இது குடிகாரனாக இருந்தால் என்ன? நாம குடிச்சா நம்ம உடலுக்கு கெடுதல் நம்பர் 1. அடுத்தது நம்ம குடும்பத்துக்கு கெடுதல். ஏன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், மயக்கத்துல இருப்போம், எப்படி பிஹேவ் பண்ணுவோம்னே தெரியாது. அப்ப அவர்களுக்கு அவமானம், அப்புறம் உலகத்தையும் அது டிஸ்டர்ப் பண்ணும்.
உன்னை சுற்றி இருப்பவர்களையும். அங்க போய் நீ வாந்தி எடுப்பியா தெரியாது, ஏதோ உளருவ, என்னத்தை பேசுவியோ அதுவும் தெரியாது. சோ இது வந்து சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கிறது. அதனால் அது மிகப்பெரிய தவறு. ஆனால் சினிமா போறதோ, டிவி பாக்குறதோ, ஒரு மொபைல நோண்டுறதோ, சும்மா அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றது மத்தவங்களும் ஒண்ணும் பண்ணாது, நமக்கு பயங்கரமான கேடு விளைவிக்கும். உடலுக்கு கூட ரொம்ப கேடு விளைவிக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் மனதை அது பாதிக்கும். எந்த விதத்தில்? எந்த மனதில் பகவானை வைக்க வேண்டுமோ அந்த மனதில் இந்த கதை வந்து உட்கார்ந்து கொள்ளும். என்ன கதை? இந்த சினிமா கதை. அது ஸ்மரணமா ஓடும். ரீவைண்ட் ஆகி வீடியோ 2 நாளைக்கு ஓடும். ஒரு சினிமா 2 நாளோ 3 நாளோ ஓடும். நீங்க அப்ப பாக்குற ஒரு சின்ன வீடியோ கூட உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க, ஒரு 2 நிமிஷம் வீடியோ ஒரு பாதி நாள் உங்களை குடிச்சிரும். அதே சிந்தனை திரும்ப திரும்ப. எப்பயோ பார்த்த சினிமாக்கள்லாம் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா? அப்ப இப்ப பார்க்கக்கூடியது எப்படி நம்மளை பாதிக்கும்? அதுதான் இவற்றிலிருந்து நம்மை ஆசைப்பட்டதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் கட்டுப்படுத்துவதுதான் தவம். ஆஸ்டரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, தவம். இப்ப ஹிரண்யகசிப்பு தவம் செய்தான், துருவன் தவம் செய்தான். அவங்க எல்லாம் ஆசைகளை விட்டுதான் இருந்தாங்க. அதனுடைய குறிக்கோள் வேறையாக இருந்தது ஒவ்வொருவருக்கும். துருவனுக்கு வேற குறிக்கோள், ஹிரண்யகசிப்புக்கு வேற குறிக்கோள். ஆனால் தவம் செய்தது உண்மை. அப்படி ஒழுக்கம், துறவு, அதாவது இப்படி ஒழுக்கமாக இருப்பதன் பலன் என்ன? துறவு இருக்கும்போது நான் வந்து ஆசைப்பட்டதையெல்லாம் செய்யாமல் நான் வந்து சிலவற்றை துறப்பேன், கிவ் அப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் துறவு. துறவாக இருப்பேன், நான் அதை விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மனம் சொன்னதை கேட்கும். முதல்ல மனதுக்கே புரியாது, அட நான் பண்ண வேணாம்னு நினைச்சேன் ஆனா பண்ணாம இருந்துட்டேனே, நானே நினைக்கல, நெகம் கடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்மை அறியாமல் நாம் செய்வோம். அப்படி இருக்கிறத நாமளே முடிவு பண்ணி நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தவமாக நினைத்து நான் வந்து இந்த பழக்கத்தை நான் எப்படியாவது மாற்றுகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். சில பழக்கங்களேன்னு வச்சுக்கோங்க, மனமே ஆச்சரியப்பட்டு நாம் சொன்னதை விட கேட்க ஆரம்பிச்சிடும். அட நான் இன்னைக்கு பண்ண, அதுக்கே ஒரு செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் வந்துடும். அப்ப மனம் அப்புறம் ஆனந்தமாக இருக்கும். ஐயோ நான் நினைச்சதை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு குதூகலமா இருக்கும் மனசு. அப்புறம் நினைத்ததை நினைத்தபடி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துரும் அதுக்கப்புறம். ஆனா சரி, இனிமே நான் நினைச்சதை நான் செய்ய முடியும் அப்படிங்கறது நமக்கே ஒரு ஊக்கம் கொடுப்பதாக இருக்கும், என்கரேஜ்மெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் முன்னேற்றம் தானாக வரும். அடுத்ததுக்கும் நம்ம முடிவு பண்ணுவோம், ஏன் பண்ணலாமே அப்படின்னு. அந்த கட்டுப்பாடு வளர்ந்து விட்டது, நம்ம தவம் உடையவர்களாக இருக்கோம். இப்ப நினைத்தால் வேர் தேர் இஸ் a will there is a way என்று ஒரு டிட்டர்மினேஷன் வந்துருச்சு, ஒரு ரினன்சியேஷன் வந்துருச்சு மனசுல. இந்த தேவையில்லாத பற்றுக்கெல்லாம் போகாம இந்த பற்றை துறக்கக்கூடிய மனசு வந்துருச்சு அப்படின்னு. அப்ப தேக்கமின்றி காரியம் நடக்கும், நிக்கவே நிக்காது, நீங்க நினைச்சது செய்யலாம். அது அப்புறம் சரியான மனம் வழியில மனம் செயல்பட ஒழுக்கம் நிரம்பி இருக்க நம்ம என்ன பண்ணணும்? ஜபம், ஸ்ரவணம், கீர்த்தனம், அதெல்லாமும் நாம செய்யணும். இப்படி நம்ம கட்டுப்பாடு இருக்கும்போது அது தானா முன்னேறும். இதுதான் வந்து தவம் தொடர்ந்து இருக்க இருக்க துறவு மனப்பான்மை இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப நம்மளுடைய பற்று அது இதுல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பற்று போயிடும். அப்ப தொடர்பு துறவு மனப்பான்மை என்னென்ன நன்மை தரும்? அப்படி துறவு அப்படிங்கும் போது வேண்டாதத மனம் நாடவே நாடாது, சரியான பாதையில் போகும், வேகமாக போகும். ஏன்னா குறிக்கோள் தெளிவாக இருக்கு, எங்க போகணும்னு தெரிஞ்சிருச்சு, அப்படின்னா கிளியரா போகும். தவிர அழகிய அனுபவங்கள் திட்டம். இப்ப நீங்க மனது ரொம்ப சுத்தமாக வேண்டாததை பற்றி கொண்டு இருக்காமல் சுத்தமாக இருக்கும் பொழுது நீங்க செல்கிற பாதையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியும். அப்ப உங்க செல்லுகிற அனுபவமே நல்லா இருக்கும்ல. இப்ப நீங்க ஒரு மலை பிரதேசத்துல போயிட்டு இருக்கீங்க, அப்ப வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய அழகான பார்த்தா அங்க ஒரு ஒரு ஏரி தெரிகிறது, அந்த அந்த சீனரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க மனசுக்குள்ள 1000 வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசிக்கிட்டே போறீங்க, என்னமோ சண்டை போட்டுட்டு போறீங்க அப்படின்னா அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய மனம் இருக்காது. ஆனால் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாடுடனும் நல்ல மனதோடு நீங்கள் செல்லும் போது எதையுமே அனுபவிக்க முடியும், ரசிக்க முடியும் வாழ்க்கை. சோ எதுவுமே
கட்டுப்பாடு வந்து நம்மளுக்கு பிரஷர் ஆகக்கூடாது. அனுபவிச்சு செய்யணும். எதையும் செய்தார் ஆனந்தமயமாக செய்ய வேண்டும். அதுல வந்து ஐயோ கட்டாயமா நான் இப்ப ஜபம் பண்ணணுமே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு கட்டாயமா உட்காந்து பண்ணாம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே நம்ம நினைச்சுட்டே இருக்கோம். பல நல்ல விஷயங்களை, நல்ல லீலைகளை நினைத்து கொண்டிருக்கிறோம்னா நமக்கு ஒரு ஒரு கனிவாக நம்மால இனிமையாக கனிவாக நம்மால் ஜபம் செய்ய முடியும். அந்த நம்மளுடைய ஸ்மரணத்திலையும் பகவான் அழகாக வீற்றிருப்பார். அது ரொம்ப முக்கியம். அதான் இங்க சொல்றது, அழகு என்பது எங்குமே கொட்டி கிடைக்கிறது. அதனை பார்ப்பதற்கு நாம வந்து ஒரு கட்டுப்பாடு மனதில் இருந்தால்தான் அதனை பார்க்க முடியும். அப்ப கெட்டது அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு சூழல், நம்ம விஷஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம்ல. எது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷஸ் சைக்கிள்னா, நம்ம கெட்டது பண்ணா நம்மளுக்கு கெட்டது வரும். இப்ப வந்து நம்ம ஓவரா சாப்பிடுறோம் அப்படின்னா வெயிட் போடும். வெயிட் போட்டா நம்ம உடம்புக்கு கேலரிஸ் ரொம்ப தேவைப்படும். அதனால இன்னும் சாப்பிடுவோம். அதனால இன்னும் வெயிட் போடும். இது ஒரு விஷஸ் சைக்கிள். நான் பழகிட்டேன் இவ்வளவு சாப்பிட்டு, அதனால என்னால நிறுத்த முடியல. இன்னொன்னு, நான் வந்து வாக்கிங்கே போகல, அதனால வெயிட் போடுது. நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டேன், இப்ப என்னால நடக்க முடியல, அதனால வாக் போக முடியல. வாக் போல வெயிட் போடுறேன், வெயிட் போட்டதுனால நடக்க முடியல, நடக்காததுனால வெயிட் போடுறேன். வெயிட் போட இது வந்து என்ன மாதிரி இருக்கு, கோழியிலிருந்து முட்டையா, முட்டையில இருந்து கோழியான்ற மாதிரி கதை. இது வந்து ஒரு சைக்கிள். அது போல நல்லதும் அப்படித்தான். நல்ல சூழல், இது தீய சூழல். நல்ல சூழல் எப்படி இருக்கும், வர்ச்சுவஸ் சைக்கிள். அது இது விஷியஸ் சைக்கிள், அது வர்ச்சுவஸ் சைக்கிள். நல்லது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் கொடுப்பது நம்மையே வந்து சேரும். நாம் ஜபம் செய்கிறோமா, ஜபம் செய்யக்கூடிய ஆசை இன்னும் பெருகும். அந்த ஆசை பெருகும் போது நம்ம இன்னும் ஜபம் செய்வோம். ஜபம் செய்ய செய்ய பகவான் அருள் கிட்டும். பகவான் அருளால் நாம் இன்னும் அருமையாக ஜபம் செய்யக்கூடிய ஆசை வரும். இன்னும் நல்ல, அதுதான் நன்மை சைக்கிள். இது குட் சைக்கிள், பேட் சைக்கிள் அது. சோ அப்ப நல்ல கண்கள் எப்படி நல்லதையே பார்க்கும், அது போல நம்முடைய நல்ல பழக்கம் நம்மை வந்து நல்ல வழிக்கே கொண்டு செல்லும். சரிங்களா? அடுத்தது அப்புறம் பிரார்த்தனை, பணிவு என்ற இந்த ரெண்டு விஷயங்கள், பிரேயர் அண்ட் ஹியூமிலிட்டி, இதை வந்து மகாராஜ் ரொம்ப முக்கியமா சொல்றார். பிரார்த்தனை ஆசைகளை தூய்மைப்படுத்த, நல்வழிப்படுத்த. எப்படி நம்மளோட ஆசைகளை வந்து சுத்தப்படுத்துறது? ஆசைகள் நல்லது கெட்டதுன்னு இருக்கே, நல்லது எப்படி, கெட்டது எப்படி நல்லதா மாத்துறது அப்படின்னா, அந்த ஆசைகளை சுத்தப்படுத்தணும். எப்படி சுத்தப்படுத்துறது? பிரார்த்தனை மூலமாக. எதையுமே பிரார்த்தனையால் நம்மால் வெல்ல முடியும் அப்படின்றது பாக்குறோம் இல்லையா? சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன்பா, ஒரு குழந்தைய வந்து நல்ல மார்க் வாங்கணும்னா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், பாஸ் ஆகணும் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டேன், எங்க அப்பா இன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் சாமி நீதான் அதுக்கு சொல்லணும்னு குழந்தை கூட வேண்டிக்கும். சோ தனக்கு வேண்டியதை பிரார்த்தனை செய்வது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும், பிரேயர் அப்படின்றது இல்லையா? கேட்டு கேட்டும் பிரார்த்தனை பண்ணலாம், பகவானை போற்றி போற்றியும் பிரார்த்தனை பண்ணலாம். எப்படி வேணாலும் போற்றி போற்றி பண்ணா இன்னும் போற்றுவதற்கான வாய்ப்பை பகவான் கொடுப்பான். அது போல பகவான் அருளை கேட்பது, நீ எனக்கு அருள் கொடு அப்படின்னு கேட்பது, எதுக்கு வேணாலும் இருக்கலாம், அதுதான் பிரார்த்தனை. குரு அருளை கேட்பது, குரு அருளை நாடுவது, அதுவும் பிரார்த்தனை. சோ அப்ப இதற்கு வந்து நம்ம உடனே என்ன நினைக்க கூடாது, பிரார்த்தனை கேட்டோம் உடனே ரிசல்ட். அவர் வந்து மந்திரவாதி கிடையாது, ஜி பூம்பா அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அவர் வந்து ஒரு மேஜிக் வேண்ட் வச்சிருக்காரு, இங்க பாருங்க என் கையில ஒண்ணுமே இல்லை, இப்ப பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு கேக்குற மந்திரவாதி கிடையாது. அப்படி எல்லாம் அவரால் கொண்டு மாயாஜாலம் பண்றவன் கிடையாது, மாய வித்தைக்காரன் கிடையாது, கண்கட்டு வித்தைக்காரன் கிடையாது பகவான். கண்ணன் மாயன்தான், ஆனால் மாயன் மணிவண்ணன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனால் அது வந்து தூய பக்தர்களுக்கு, தூய பக்தி நிலைக்கு நம்ம என்ன போகல, அவர்களுக்கு மாயம் செய்வான், அவன் மாயம்தான். அந்த விஷயத்துல தூய பக்தர்களுக்கு மாயம்தான். ஆனா நமக்கு அந்த மாய வித்தையெல்லாம் செய்ய மாட்டான். நாம நினைக்கிறத அப்படியே நடத்தி காட்டுவான் அப்படின்லாம் நினைக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு தீம் பார்க்குக்கு எல்லாம் போனோம்னா டிக்கெட் வாங்கிட்டு தானே உள்ள விடுறாங்க. ஒன்ஸ் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம்.
ஆனா உள்ள போகிறதுக்கு அந்த டிக்கெட் வேணும், அந்த தகுதி வேணும், தூய பக்தன்னு. அப்பதான் அந்த மாயனாக அவன் நம்மளுக்கு நினைத்ததை நடத்தி கொடுப்பான். மாயனாக அவன் நடந்து கொள்வான். நம்ம தூய பக்தி நிலைக்கு போகல அப்படின்னா நமக்கு அந்த மாயம் எல்லாம் தெரியாது. அதனால அந்த பிரார்த்தனையில் பொறுமையாக ஈடுபட வேண்டும். பிரார்த்தனை வைத்தா அது உடனே நிறைவேற்றி கொடுப்பான்னு நினைக்க கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? பிரார்த்தனை வைக்கிறோம், அவன் நிறைவேற்றி கொடுப்பான். அதாவது நம்ம ஆர்டர் எழுதி கொடுத்துட்டோம், வந்துரும், அப்படி கிடையாது. நம்ம இங்க வந்து ஆர்டர் பண்றோம், 2 மசால் தோசை, 2 இது என்ன சொல்லலாம், ஏதோ ஒண்ணு என்ன சொல்லலாம், மசால் தோசை, மைசூர் போண்டா அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது அங்க நிக்கிற வெயிட்டர் கொண்டு கொடுப்பாரு ஹோட்டல்ல. அது மாதிரியா பகவான் எனக்கு வந்து என் குழந்தை வந்து நல்லபடியா இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்தா உங்களோட ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வெயிட்டரா பகவான்? நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொண்டு கொடுக்கறதுக்கு கிடையாது. என்ன அவர் வந்து இந்த மாதிரி எடுபிடிக்காக இதை வாங்கிட்டு வா அப்படின்னு ஓடுற எராண்ட் பாய் கிடையாது பகவான். தொடர்ந்த பிரார்த்தனை இருக்கா, உண்மையாக இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு எப்படி ஆண்டாள் சொன்னா அது போல அவர் பார்ப்பார் பகவான். நம்முடைய பிரார்த்தனைகள் தூய்மையாக இருக்கிறதான்னு பார்த்துதான் பண்ணுவார். அப்படி டக்குன்னுலாம் மந்திரவாதி மாதிரி கொடுத்துட மாட்டார். நம்முடைய பிரார்த்தனை பொறுமையாக தொடர்ந்து செய்கிறோமா அப்படின்னு பாப்பார். அந்த பிரார்த்தனை சரியானதாக இருக்கிறதான்னு பாப்பார். ஆனானப்பட்ட ஆண்டாளே அப்படி கேட்கிறார், ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாயின்னு தான் கேட்கிறார். அவள் அவ்வளவு பெரிய தூய பக்தை. அவர் வந்து பூமி பிராட்டி அந்த அம்சமாக பிறந்தார். அவளே வந்து ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு சொல்றார். எங்களோட ஆசைகள்ல ஏதாவது தீங்கு இருந்துற போகுது, நல்லவற்றை ஆராய்ந்து நீ சொல்லு, நீ அது வந்து அருளு அப்படின்னு சொல்றார். நம்ம என்ன எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுன்னு கட்டாயமா நிக்கலாமா? நிக்க கூடாதுல்ல. நம்ம எப்படி பார்க்கணும் அப்ப? அதாவது பக்தியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பழமொழி, குட்ட குட்ட குனிய கூடாது அப்படின்னு. ஆனா பக்தியில பொறுத்த வரைக்கும் குனிய குனிய அருள் பெருகும். குனிய குனிய நல்லது, குட்ட குட்ட குனிய கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து தவறு. அது வந்து தவறானவர்கள் கிட்ட பக்தியில அது தவறு. பௌதிக வாழ்க்கைக்கு அது ஒத்து வரலாம். நீங்க எங்கு பேச வேண்டுமோ குட்ட குட்ட நீங்கள் குனிந்து கொண்டே இருக்க வேண்டாம், பேச வேண்டுமென்றால் பேசலாம். ஆனால் அதே இதை மாத்தி நம்ம ஆன்மீகத்துக்கு சொல்லணும்னா குனிய குனிய நல்லது, அருள் இன்னும் கிட்டும். குனிய குனியதான் மேன்மை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் திருவடியில குனிகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தூய பக்தர்களாக, உயர்ந்த பக்தர்களாக இருக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவு காட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மேன்மை. இன்னொரு மாதிரி இதை சொல்லணும்னா, இன்னும் மேன்மையான தூய பக்தர்களாக இருப்பாங்கல்ல, அவர்கள் கிட்டதான் விளக்க முடியாத அளவுக்கு பணிவு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாகவே அவர்கள் கிட்ட அந்த அகங்காரம் இருந்தாலே அவர்கள் கிட்ட அந்த தூய பக்தர் என்ற நிலையிலிருந்து விழுந்து விடுவார். கொஞ்சம் கூட அந்த ஒரு அகங்காரம் இருக்குமானால், அதுதான் நான் அன்னைக்கு ராதேஷாம் பிரபுவோட லெக்சர் கேட்டுறதுல அவர் சொல்றாரு, நீங்க ஒரு சத்சங்கத்துல இருக்கீங்க அப்படின்னா அவர்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கணுமா, அவர்கள் மூலமாக நான் முன்னேறுகிறேன்னு நினைக்கணுமா. அதை விட்டுட்டு, அதுதான் பணிவு. அதை விட்டுட்டு ஒரு சத்சங்கத்துல இருக்கும்போது அவர்களுக்கு நான் ரொம்ப முக்கியம், நான் அங்க இருப்பதனால் என்னோட ஒரு சத்சங்கத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பதால் அவர்களுக்கு நல்லது, அவர்கள் முன்னேறுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறது அகங்காரம். அப்படிதான் பிரபுபாதரோட எக்ஸாம்பிள் அவர் சொல்றாருங்க. அதாவது பிரபுபாதர் வந்து முதல்ல அமெரிக்கா போயிட்டு அங்க கிருஷ்ணர் பக்தியை பிரச்சாரம் செய்யறார் முதல்ல. அப்ப அவர் பாக்குறதெல்லாம் யாரு அப்படின்னா ஹிப்பீஸ் அப்படின்னு சொல்ற போதைப் பொருள் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு தாழ்மையானவங்க தான். அவர்களை எல்லாம் இழுத்து இழுத்து வைத்து கொண்டு அவர் வந்து சங்கீர்த்தனம் பண்றார், நாம சங்கீர்த்தனத்தை தான் பண்றார், ஹரே கிருஷ்ணா தான் சொல்றார்.
அதனால அப்புறம் அது அவனுங்க அந்த மயக்கத்தில இருந்து தெளிஞ்சா கேக்குறாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன உள்ள போனதோ அதுதான். அவர் வந்து அந்த நிலையில் அவருக்கு வந்து தோணல, நான் இவர்களுக்கு இப்போது வேண்டும், நான் தான் இவர்களை தூக்கி விட வேண்டும், அவர்களுக்கு நான் முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் என்ன நினைச்சாராம், எனக்கு இவர்கள் முக்கியம், இவர்கள் இருப்பதால் தான் நான் இங்கு நாமஜபம் செய்கிறேன், என்னால் கிருஷ்ண பக்தியை சொல்ல முடிகிறது ஒருவருக்காவது அப்படின்னு நினைச்சாராம். அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க. மேன்மையான பக்தர்கள் இயல்பாகவே பணிவாக இருப்பாங்க. பணிவை வந்து அவர்கள் பழக வேண்டியதே இருக்காது. பணிவாக இருக்கணும் அப்படின்னு கான்சியஸா பணிவாக இருக்க வேண்டாம். பணிவு அவர்களுடைய இயற்கையாக இருக்கும், இயற்கையான தன்மையாக இருக்கும். புரியுதுங்களா? அப்ப பக்தியில் வந்து நாம் இன்னும் இன்னும் சரணாகதியில் அவனுடைய கால் தூசியாக, பாதுகையாக, பாது தூளியாக நாம் இருக்க இருக்க நமக்கு பணிவு மேம்படும். அவனுடைய அருகாமையும் அவனுடைய அன்பும் நமக்கு இன்னும் அதிகமாக கிட்டும், அருள் இன்னும் அதிகமாகவே கிட்டும். சரிங்களா? அப்ப எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் நம்மளோட பிரார்த்தனை அப்படின்னா, அப்பா குடுப்பா, நான் கேட்கிறத நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பதை விட எப்படி கேட்க வேண்டும் பிரார்த்தனையில் அப்படின்னா, நீதான்ப்பா கதி, எனக்கு வேற யாருமே இல்லை, நீதான் கொடுக்கணும், எனக்கு வேற யார்கிட்ட கேட்கறதுனே தெரியல, நீதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது கட்டாயமாக கேட்கலாம், உரிமையாக கேட்கலாம். ஒரு குழந்தை வந்து தாயிடம் வந்து, அம்மா நீதாம்மா எனக்கு இதை பண்ணணும், யாரு பண்ணுவா அப்படின்னு உரிமையாக கேட்கலாம் இல்லையா? அது போல அவன் தாய் அவன்கிட்ட கேட்கலாம். அவன் தான் தந்தை, அவனிடம் சென்று கேட்கலாம், உரிமையாக கேட்கலாம். அப்புறம் இன்னொன்னும் கேட்கலாம், இன்னொரு மாதிரி, நீயா பார்த்து கொடுப்பா அப்படின்னு, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம கட்டாயமா கேட்போம். சில சமயங்கள்ல அப்படி கட்டாயமா நம்மளுக்கு வேண்டிய தெரியாது என்ன வேணும்னே. அப்ப வந்து நம்ம குழந்தைகளே சில சமயம் சொல்லுதுல்ல, உனக்கு என்னம்மா கலர் வாங்க அப்படின்னா, அம்மா நீங்களே பார்த்து வாங்கம்மா, எனக்கு என்ன வேணும்னே தெரியல அப்படின்னு. அது எப்படி நம்ம கிட்ட அந்த யார்கிட்ட அந்த மாதிரி முழு உரிமையும் நம்ம கொடுப்போம், முழு நம்பிக்கை அவர்கள் வாங்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்ற போதுதான் அவர்கிட்ட சொல்லுவோம். சில பேர் கச்சா முச்சான்னு வாங்கிடுவாங்கன்னு தெரிஞ்சா, ஐயோ நான் இல்லாம நீங்க வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவோம். யார்கிட்ட வந்து கரெக்டா நம்மளோட டேஸ்ட் புரிஞ்சுக்குவாங்களோ அவங்ககிட்ட, நீயே பார்த்து வாங்குப்பா, எனக்கு தெரியும், நீங்க வாங்குங்கம்மா, எனக்கு நீங்க வாங்குறது பிடிக்கும், நீங்க எது வாங்கினாலும் சரி அப்படின்னு சொல்லுவோம் சில பேர். அது போல நீயா பார்த்து கொடு அப்படின்னு சொன்னா அவன் அவ்வளவு வாஞ்சையோடு, அவன் வந்து தன்னுடைய முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டான். அவன் தன்னை பற்றி கவலைப்படவே இல்லை. அப்படிங்கும் போது அந்த கவலையை அவன் முழுவதுமாக தாங்கிக் கொள்வான் பகவான். இதான் லாஜிக். நம்ம அப்படித்தானே பண்றோம். ஐயோ என் பொண்ணு வந்து நீயே பண்ணுன்னு சொல்லிட்டா, அப்ப வந்து நான் இதை எவ்வளவு ஸ்ரத்தையோட பண்ணணும். அவ வந்து அவளே சொல்லி 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 பண்ண வைக்கிற ஒரு காரியத்தைனா நம்ம விட்டுருவோம், நீ சொல்லுமா, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ண மட்டும் செய்யறேன் அப்படின்னு. ஆனா அவ வந்து நான் அதை பத்தி கவலையே இல்லை, நீயே பண்ணு அப்படின்ட்டான்னா அவளுக்கு பிடிக்கணுமே, அவ நல்லதா அவ எனக்கிட்ட கொடுத்துருக்கா அந்த பொறுப்பை, நான் அதை நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளவு ஸ்ரத்தையாக பண்ணுவோம். அது போல பகவான் முழுவதுமாக நம்முடைய பாதுகாப்பை அவன் கையில் எடுத்து கொண்டு விடுவானாம். அப்படியாக நீ எப்போது கொடுத்தாலும் சரி, உனக்கு தெரியும் எனக்கு எப்ப கொடுக்கணும்னு, கொடு அப்படின்னு சொல்றது. இதுதான் பணிவு. இதான் நாம இறங்கி போய் பிரார்த்தனை பண்றது. நாம இருந்த இடத்துல இருந்தே பிரார்த்தனை பண்றது இல்ல, அது இறங்கி போய் உன்னால எப்ப முடியுமோ, நீ எனக்கு எப்போது சரி என்று நினைக்கிறாயோ அப்போது கொடு அப்படின்னு சொல்லி இறங்குறது. நாம் என்ன பண்றோம், இதெல்லாம் பொதுவாக இது வந்து நான் இப்ப சொன்னதெல்லாம் வந்து ஆன்மீக விஷயமாக, சும்மா பௌதிக விஷயத்துக்கு எனக்கு வேணுங்கிறத கொடுன்னு பகவானை கேட்கறது இல்ல பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை பணிவாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது நமக்கு பக்தி சித்திக்க வேண்டும், நம் பகவானை அதிக நேரம் ஸ்மரணம் செய்ய வேண்டும், நமக்கு பகவான் பற்றிய ஞானம் விளங்க வேண்டும், அதற்கு புத்தி வேண்டும், நாம வந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஜபம் செய்வதற்கு மனம் வர வேண்டும், சேவை செய்வதற்கு பணிவு வர வேண்டும், மற்றவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய சாதுக்களின் வார்த்தை, குருவின் வார்த்தை, சாஸ்திரங்களின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய
மனம் வேண்டும், பணிவு வேண்டும் அப்படின்றதான் இது இங்க பிரார்த்தனை அப்படின்னு சொல்றோம். சரியா? வெறும ஜட பொருட்களுக்கு உள்ள பிரார்த்தனை கிடையாது அது. அதுதான் என்ன அதாவது என்னுடைய ஆசைகளை வழி நடத்தி அதை செம்மைப்படுத்த நாம் இங்க பிரார்த்தனை பண்றோம். இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ற. இதுதான் 4வது. 5வது என்னன்னா, ஆசைகள்ல 2 வகையா சொல்லலாம். ஒன்று ஆன்மீக ஆசை, ஒண்ணு லௌகிக ஆசை. இரண்டுமே அடங்காததுதான். எந்த ஆசை? ஆசை என்றாலே எப்போதுமே வளர்ந்து நிற்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும், வளர்ந்தும் நிற்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் வந்து நிக்காது. ஓடுகிற ஆறு போல ஓடிட்டேதான் இருக்கும். வருகிற அலை போல வந்து கொண்டேதான் இருக்கும் ஆசை. அதெல்லாம் நிறுத்த முடியாது. ஆனால் அடங்கவே அடங்காது. அது அடங்கினால், அது தேக்கம் அடைஞ்சால் என்ன ஆயிடும்? அந்த ஆசை இருக்க இருக்கதான் நம்ம பல காரியங்கள் செய்வோம். இப்ப யாத்திரா போறோம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆசை இருந்தா தானே போவோம். ஆசையே இல்லைன்னு அங்க போய் உட்கார்ந்துக்க முடியுமா? அங்க வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்கணும்னு இல்ல, ஆசை இருக்கணும். சேவை செய்ய ஆசை இருக்கணும், ஜபம் செய்ய ஆசை இருக்கணும், படிக்க ஆசை இருக்கணும், கேட்க ஆசை இருக்கணும். ஆசை வேணும். ஆசையே இல்லாம பண்ணோம்னா அது வந்து ஒரு தேக்க நிலை. தேக்கமா இருக்க தண்ணியில கொசு வரும், நாற்றம் வரும். அப்படி இருக்கக்கூடாது. தேங்கிய நீராக இருக்கக்கூடாது. அது வந்து ஆற்று நீர் போல ஆசை வளர்ந்து கொண்டே போகலாம். வேட்கை அப்படின்னு ஒரு தமிழ் சொல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து தூய தமிழ்ச்சொல் வேட்கைன்னா ஆசைதான், அதீதமான ஆசை. தூய தமிழ் நம்ம வேட்கை அப்படிங்கறத வந்து இப்போ கொஞ்சம் தற்காலங்கள்ல தமிழ்ல வந்து அது கொஞ்சம் தவறான வார்த்தை போல நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் உண்மையில் வேட்கை என்பது பெரியாழ்வார் அவரோட பெரிய திருமொழியில சொல்லியிருக்கார். பெரியாழ்வார் திருமொழியில என்ன சொல்றார்? வேட்கையினால் சொன்ன சப்பாணி இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆட்கொள்ள தோன்றிய ஆயர்த்தம் கோவினை நாட்கமிழ் பூம்பொழில் வில்லிபுத்தூர் கோன் வேட்கையினால் சொன்ன சப்பாணி இறைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினை போமே அப்படிங்கிற அந்த சப்பாணி பருவம் அப்படிங்கிற அந்த திருமொழியில வரக்கூடிய பலஸ்ருதி பாடல் இல்லை. அதுல என்ன சொல்றார்? அந்த வேட்கையினால் ஆசையாக இந்த சப்பாணி ஈரைந்தும் இந்த 10 பாடல்களையும் யாரு சொல்கிறார்களோ, வில்லிபுத்தூர் கோன் சொன்னார், பெரியாழ்வார் சொன்ன இந்த வேட்கையினால், அவர் வேட்கையினால் சொன்னாராம். அவருக்கு வேட்கை இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா அதீத ஆசை பகவானை அனுபவிக்க வேண்டும்னு. அதனால்தான் யசோதை பாவம் எடுத்து சொல்றார். அந்த பெரிய திருமொழி முழுவதுமே பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்துக் கொண்டுதான் அந்த பாசுரங்களை பாடியிருக்கார். அப்ப சப்பாணி பருவம், சப்பாணி பருவம்னா எழுந்து நடக்க முயற்சி செய்கிற பருவம். அந்த சப்பானிங்கிறது கைதட்டுதல் பருவம். சோ இந்த சப்பானி பருவத்தை பத்தி சொல்றதுல அவர் வேட்கையோட சொல்லியிருக்காரு, ஆசையோட. அதை வேட்கையோட நாம சொன்னா வினைகள் போகும், அழிந்தே போகும் அப்படின்னு சொல்றாரு. வினை போகும் அப்படின்னு சிம்பிளா சொல்றாங்க. வினை அவ்வளவு ஈஸியா போகுமா? எத்தனை காலமாக அனுபவிக்க வேண்டிய வினை. ஆனால் இந்த வேட்கையினால் இதை சொல்லுவாருக்கு வினை போகும் அப்படின்னு சொல்றார். அதாவது இரண்டையும் நாம வந்து இப்ப ஆசைகள் இருக்கு, ஆன்மீக ஆசை, லௌகிக ஆசை, ரெண்டுமே அடக்க முடியாதுதான். ரெண்டையும் இப்ப நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முயற்சி பண்றோம்னு பார்ப்போம். சரியா? என்ன ஆகும்? எதுல திருப்தி கிடைக்கும்? ஆன்மீக ஆசையாக இருந்தால் திருப்தியாக இருக்கும், திருப்தி இருந்து ஆனந்தத்தை கொடுக்கும். இதுல வந்து திருப்தி இருக்கும், திருப்தி கொஞ்சம் வரும், ஆனா வராது. ஏன்னா வர்ற மாதிரி வந்து போயிரும். லௌகிக விஷயத்துல வர்ற திருப்திங்கிறது வர்ற மாதிரி வரும், போயிரும், திருப்தியே இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். கட்டிட்டோம்னா உடனே ரொம்ப திருப்தியா இருந்துருவோமா? ஆனந்தமா இருந்துருவோமா? வேற பிரச்சனை வரும், வேற கவலை வரும். அது போல நமக்கு திருப்தி வருமா? பௌதிக ஆசைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனா இதுல அதே சூழல் தான். திருப்தி வரும், ஆனந்தம் வரும், தெவிட்டாத ஆனந்தம் வரும். இதுல வந்து ஆனந்தம் வந்தா கூட தெவிட்டிடும், இதுல தெவிட்டாது, நித்தியமான ஆனந்தமாக இருக்கும். ஆனா இந்த ஆனந்தம் தற்காலிகமான ஆனந்தமாக இருக்கும். அதனால அது உடனே போய்விடும். சரி, இப்ப புடவை வாங்குறோம், புடவை கட்டினா அது ஒரு தடவை கட்டினா அதோட ஆசை முடிஞ்சிச்சு. அதை திரும்ப கட்டணும்னா ஐயோ அன்னைக்குதான் அங்க கட்டினேன், அதனால நான் திரும்ப கட்ட மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
சோ அது போல சோ இனிப்பு சாப்பிடுறோம், ஒரு தடவை சாப்பிட்டா ஐயையோ போதும் அப்படின்னு தோணுது. ஐயோ ரொம்ப இனிக்குது, அதுல ஒரு 4 கமெண்ட் சொல்லிட்டு இனிப்பே இல்ல, நல்லாவே இல்ல, ஏதோ சொல்றோம் திருப்தியா கிடைக்குது, கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி நம்ம மொபைல் பார்த்துட்டே இருக்கோம், அது ஒண்ணு பாக்குறோம் இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாக்குறோமே பார்த்துட்டே தான் இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும். உம் அது போல திருப்தியே கிட்டாது பௌதிக விஷயங்கள்ல. அதான் குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது போலதான் இன்னும் 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 வேணும்னு தான் தோணும் பௌதிக ஆசைகளை நிறைவேற்ற முயல்வது. ஆனால் ஆன்மீக ஆசையை நிறைவேற்றினால் ஆனந்தமயமாக இருக்கும். திரும்ப திரும்ப நிறைவேற்றலாம், ஏன்னா ஆனந்தம் கொடுக்குது. அதை ஏன் நிறுத்தணும்? நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனந்தமா இருக்கும். இதுல அதிருப்தியா இருக்கும், அதனால திரும்ப போய் நம்ம செய்யணும்னு பார்ப்போம். இது என்ன பண்ணுவோம், ஆனந்தமா இருக்கு இன்னும் செய்யலாம், ஆனந்தமா இருக்கு இன்னும் செய்யலாம் அப்படின்னு தோணும். ஆனா அதுல அதிருப்தியா இருக்கிறதுனால சரி எப்படியாவது திரும்ப திரும்ப எத்த தின்னா பித்தம் தெளியும்னு திரும்ப பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சந்தோஷத்தை வாங்க முயற்சிப்போம் இதுல. அதான் ஆன்மாவின் உண்மை நிலை. இதுல நோக்கம் சரியாக இருக்கிறதுல அதனால ஆனந்தம் கிட்டுகிறது. இதில் நோக்கம் சரியாக இல்லை, பௌதிக விஷயத்துல பௌதிக பொருட்களாக இருக்கிறது, அதனால்தான் அதுல ஆனந்தம் கிட்டுவதில்லை. அதனால உண்மையான இலக்கு என்ன, நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த ஆசையை அந்த வழியில் திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறது. சோ இப்படியாக இறுதியில் அந்த நாம் பகவானின் அம்சம் என்பதை உணரணும். அந்த இறுதியான அந்த அம்சத்தை பகவான் கிட்டேயே கொண்டு போய் பகவான் அருகிலேயே சேர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மளுடைய ஆசைகளை வழி நடத்தி செல்ல வேண்டும். இப்போ நம்ம பாக்குறோம்ல, ஹார்லிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காற்று புகாத டின்ல போட்டு வைக்கணும், காத்து கொஞ்சம் பட்டுட்டாலும் கட்டிப்பட்டு போயிடும், அப்புறம் அதை சாப்பிடவே முடியாது, அதை போட்டு கரைக்கிறதுக்குள்ள பெரும்பாடு. அதுக்கப்புறம் பிஸ்கெட் மாதிரி சாக்லேட் மாதிரி எடுத்து எடுத்து அதை ஒட்டக்கவே முடியாது. சில சமயம் பார்த்திருக்கீங்கல்ல, யூஸ் பண்ணாத ஹார்லிக்ஸ் பாட்டில்ல ஹார்லிக்ஸ் கொஞ்சம் இருந்துருச்சுன்னா அதை உடைக்கவே முடியாது, எவ்வளவு சுடுதண்ணி போட்டு 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 கரைச்சு எடுக்கணும். அது போல மனம் முழுக்க பகவத் சிந்தனையாலும் ஸ்ரவணம் கீர்த்தனத்தாலும் நிரப்பிவிட்டால் ஆன்மா கெடாது. ஆனா அந்த அந்த எப்படி ஹார்லிக்ஸ் கெடாம இருக்கணும்னா ஏர்டைட் கண்டெய்னர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த கெட்டது புகாத டைட் கண்டெய்னரா வச்சுக்கணும் நம்ம மனதை. ஆன்ம விஷயங்கள் மட்டுமே உள்ள போகக்கூடிய மனமாக வச்சுக்கணும். அதுல இந்த பௌதிக விஷயங்கள் மெட்டீரியல் ஆசைகள் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுல எப்படி கட்டிப்பட்டு போயிருமோ ஹார்லிக்ஸ், அது மாதிரி நம்ம ஆன்மா கெட்டு போயிடும். அதனால அதுக்குள்ள இந்த களங்கங்கள் எதுவுமே புகாத வண்ணம் மனதை தூய்மை, பகவான் கொடுத்தது இந்த ஆன்மா, அதை தூய்மையாக அவனிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். அவனுடைய அம்சம் அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். சோ இப்படியாக நம்ம இருக்க ஆசைகளை நிறுத்த முடியாது, அதனை திசை திருப்ப வேண்டும் பகவான் பக்கமாக. அதுதான் நாம ஆன்மாவுக்கு செய்யக்கூடிய நன்மை. சரிங்களா? இப்படியாக கொஞ்சம் ஆன்மாவை நாம பகவான் பக்கம் திருப்பலாம். ஆசைகள் அப்படி நல்ல விஷயத்துக்கு நம்முடைய ஆசைகள் இருந்தால் தவறில்லை, ஆசைகள் இருக்கத்தான் செய்யும், அதை நல்ல விஷயங்களில் நாம் செலுத்த வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? இது ரொம்ப தியரிட்டிக்கலா நிறைய உங்களுக்கு சொல்லிட்டேனா என்னன்னு தெரியல எனக்கு. இப்படிதான் ஆசைகளை கையாள்வது அப்படிங்கறத இப்படிதான் என்னால யோசிக்க முடிஞ்சது. நீங்க எல்லாம் என்ன ரியலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ரியலைசேஷன்ஸ் இருந்தா நீங்க பகிரலாம்.